Focal property of ellipse. The sum of the focal distance of any point on the ellipse is equal to length of the major axis. The sum of the focal distance of any point. Sum of focal distance of any point equal to length of major axis. நீள்வட்டத்தின் குவியத் தொலைவுகளின் கூடுதல் அதன் நெட்டச்சின் நீளத்திற்கு சமமாக இருக்கும். குவியப் பண்பு, நீள்வட்டத்தினுடைய குவியப் பண்பு. So Pங்கிற பாயிண்ட் இந்த எலிப்ஸ் மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். இந்த P வழியாக M டேஷ்ங்கிற லைன் L டேஷ்க்கு பர்பெண்டிகுலராக டிரான் பண்றேன். அடுத்தது P ல இருந்து x ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டிரான் பண்றேன். சோ அந்த பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் N. சோ Pn perpendicular to x ஆக்சிஸ். சரி, இப்போ நமக்கு எசென்ட்ரிசிட்டியினுடைய டெஃபினிஷன் தெரியும். என்ன எசென்ட்ரிசிட்டியினுடைய டெஃபினிஷன்? SP by PM equal to E. இந்த ஃபோக்கஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட். SP by PM equal to E. So SP equal to E into PM. இந்த PMங்கிற டிஸ்டன்ஸும் NZங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இது பர்பெண்டிகுலர், இதுவும் பர்பெண்டிகுலராக நம்ம டிரான் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ PM equal to NZ. ஸோ PMக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்? நான் NZ. ஸோ இந்த NZங்கிற டிஸ்டன்ஸை CZ மைனஸ் CN எழுதலாமா? CZ மைனஸ் CN. ஸோ E equal to CZ மைனஸ் CN. ஸோ CZ இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு? A by E மைனஸ் CN. இதுல x கோஆர்டினேட் டிஸ்டன்ஸ் என்ன? இந்த ரெண்டு பர்பெண்டிகுலர். அப்ப இங்க Pங்கிற பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம்? x. அப்ப n ல x கோஆர்டினேட் என்னவா தான் இருக்கு நமக்கு? x. அப்போ இத உள்ள எடுத்து இன்டு பண்ணா என்ன கிடைக்கும்? A minus EX SP. So focal distance, ஒரு ஃபோக்கஸ்க்கும் அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு ஃபோக்கஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதுல எழுதணும்னா S dash P by PM dash equal to E. ஸோ இது எப்படி எழுதலாம்? S dash P equal to E into PM dash. PM dash எதுக்கு ஈக்குவலா இருக்கு? NZ dash. So E into NZ dash, that is E into NZ. CN plus CZ dash. CN plus CZ dash. CN NZ dash. CN plus CZ dash. CNங்கிற வேல்யூ நமக்கு X plus இதனோட வேல்யூ எவ்வளோ? A by E. X கோஆர்டினேட் மைனஸ் A by E பாயிண்ட். ஆனா டிஸ்டன்ஸ் சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். இங்கிருந்து -2,1ங்கிற பாயிண்ட்ல இருந்தா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 யூனிட்ஸ். அது மாதிரி தான் இங்க A by E, 0 மைனஸ் A by E, 0. ஸோ பட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது நம்ம நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். இதை உள்ள எடுத்து பண்ண என்ன கிடைக்கும்? EX plus A, that is S dash P. So இந்த ஃபோக்கஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு சம் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்போ SP plus S dash P equal to A minus EX plus EX plus A. அப்போ இந்த ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 2A. ஸோ SP plus S dash P equal to 2A. 2Aங்கிறது நமக்கு என்ன? நமக்கு length of major axis, நெட்டச்சின் நீளம். Therefore sum of focal distance of any point on ellipse is equal to the length of major axis. குவியத் தொலைவுகளின் கூடுதல் அதன் நெட்டச்சின் நீளத்திற்கு சமமாக இருக்கும். இதான் வந்து நீள்வட்டத்தினுடைய குவியப் பண்பு. focal property of ellipse. Focal property of hyperbola. The absolute value of difference of the focal distance of any point P on hyperbola is length of its transverse axis. The absolute value of difference of the focal distance of any point P on hyperbola is the length of its transverse axis. அதிபரவளையத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து அதன் குவியத் தொலைவுகளின் வித்தியாசம் அதன் குறுக்கச்சின் நீளத்திற்கு சமமாக இருக்கும். ஸோ இதான் வந்து அதிபரவளையத்தினுடைய குவியப் பண்பு. ஸோ இதுல Pங்கிற ஒரு பாயிண்ட் x, y, y அப்படிங்கிற பாயிண்ட் ஹைபர்போலா மேல இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த P வழியாக M டேஷ்ங்கிற லைன்
எல் டேஷ்ங்கிற டைரக்ட்ரிக்ஸ்க்கு பர்பெண்டிகுலரா டிரான் பண்றேன். அதுக்கு அடுத்தது பிஎன்ங்கிற லைனை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா டிரான் பண்றோம். இப்போ நமக்கு ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி? எஸ்பி பை பிஎம் எசன்ட்ரிசிட்டியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். ரேஷியோ எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ. எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ. ஸோ எஸ்பி ஈக்குவல் டு இ இன்டு பிஎம். பிஎம்மும் இசட்என்னும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இது பர்பெண்டிகுலர் லைன். ஸோ அப்போ பிஎம்முக்கு பதிலாக நான் இசட்என் எழுதுறேன். இப்போ இசட்என்னோட வேல்யூ வேணும்னா சிஎன் மைனஸ் சிஇசட் எழுதலாம். சிஎன் மைனஸ் சிஇசட். ஸோ ஈக்குவல் டு சிஎன் மைனஸ் சிஇசட். ஸோ இ இன்ட்டு சிஎன் சென்ட்ரல் இருந்து இது வரைக்கும் எக்ஸ் கோஆர்டினேட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் சிஇசட் ஏ பை இ. இப்போ இ உள்ள எடுத்துட்டு பண்ண என்ன கிடைக்கும்? இஎக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ எஸ்பி. அண்ட் தென் இந்த ஃபோக்கஸ் வந்து எடுத்து என்ன வரும்? எஸ் டேஷ் பி பை பிஎம் டேஷ். எஸ் டேஷ் பி பை பிஎம் டேஷ் ஈக்குவல் டு பி. எஸ் டேஷ் பி ஈக்குவல் டு இ இன்ட்டு பிஎம் டேஷ். பிஎம் டேஷும் என் இசட் டேஷும் ஈக்குவல். என் இசட் டேஷ் ஈக்குவல் டு என் இசட் டேஷை எப்படி எழுதலாம்? சிஎன் பிளஸ் சிஇசட் டேஷ். சிஎன் பிளஸ் சிஇசட் டேஷ். ஸோ சிஎன்ங்கிறது எக்ஸ் பிளஸ் சிஇசட் டேஷ் ஏ பை இ. உள்ள எடுத்துட்டு பண்ண என்ன கிடைக்கும்? இஎக்ஸ் பிளஸ் ஏ பை இ. ஸோ எஸ் டேஷ் பி. ஸோ பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரெண்டு ஃபோக்கஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதனுடைய டிஃபரன்ஸ் அப்போ என்ன கண்டுபிடிங்களா? எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி. சார் எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பின்னு போடலாமா? போடலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது அப்சல்யூட் வேல்யூன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பின்னு போடும்போது நெகட்டிவ்ல வந்தாலும் நம்ம அப்சல்யூட் வேல்யூ போய் என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ்ல எழுதிப்போம். ஸோ இஎக்ஸ் பிளஸ் ஏ பை இ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகு? மைனஸ் இஎக்ஸ். சரி, இ உள்ள எடுத்துடும் போது இ கேன்சல் ஆகி ஏ தான் கிடைக்கும். அப்போ இஎக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் இஎக்ஸ் பிளஸ் ஏ. இஎக்ஸ் இஎக்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 2a. இதுதான் நமக்கு என்னது? லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், குறுக்கச்சின் நீளம். அப்சல்யூட் வேல்யூங் போது மாடலஸ். ஸோ நம்ம எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பின் போட்டால் மைனஸ் 2a, அப்சல்யூட் வேல்யூங் போது பிளஸ் 2aன்னு வந்துடும். ஸோ நீள்வட்ட absolute value of difference of focal distance of any point P on hyperbola is the length of its transverse axis.